ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பால்ஸ் அக்வாட்டிக்ஸ். கைஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று கேட்டிருந்தாரு. அது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, டப்பு எப்படி க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நான் எப்படி டப்பு க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ வந்து நம்ம ரெண்டு விதமாக வந்து டப்பை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பார்ஷியல் வாட்டர் சேஞ்ச், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வாட்டர் சேஞ்ச். ஸோ இது வந்து நான் எதுக்கு பண்ணுறேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நிறைய ஆல்கே வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஹேர் ஆல்கே அப்படின்றது வந்து நிறைய இருக்குது. ஸோ ஏர் ஆல்கே நிறைய வந்துச்சுனாலே வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஃபிஷ்ஷு சம்டைம்ஸ் அதுக்குள்ளே போய் மாட்டி இறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம அந்த டப்பை மட்டும் நம்ம ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஆனால் ஃபுல் வாட்டர் சேஞ்ச் கிடையாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த மாதிரி டப்பு எடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சேம் வாட்டர் தான் நம்ம அகைன் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம இந்த டப்புலேருந்து எடுக்கிற அந்த சேம் வாட்டரை தான் நம்ம அகைன் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஃபுல் வாட்டர் சேஞ்ச் எப்போ பண்ணணும் அப்படின்னா, நம்ம டப்பில் ஏதாவது உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த டப் வாட்டர் 100% சேஞ்ச் பண்ணணும். பட் ஆனால் நான் வந்து இன்றைக்கி 100% நான் அந்த டப் வாட்டர் நான் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. அதுவும் வந்து இந்த ஆர்டிமியா நெட்டை வச்சு நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி நான் தனியாக உங்களுக்கு வந்து நான் வாட்டர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஏன்னா மேலே நிறைய டஸ்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த ஆர்டிமியா நெட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ அது உங்களுக்கு எப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் நான் தண்ணி எடுத்துட்டேன் இதிலேருந்து. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், அதே சேம் வாட்டர் தான் நான் இதுலேருந்து எடுத்திருக்கேன். பட் ஆனால் வந்து என்னால் அந்த எடுத்த வீடியோ காமிக்க முடியல. ஏன்னா ஒரே கையில் ஃபோனை வச்சுட்டு என்னால் வந்து அதை எடுக்க முடியாது. ஸோ ஹேண்டில் பண்ணிவிட்டு எடுக்க முடியாது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தண்ணி கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ சேம் வாட்டரை தான் நான் இந்த டப்பில் இருக்க சேம் வாட்டரை தான் நான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன், எடுத்திருக்கேன். அண்டு இதில் இருக்க டக்வீடெல்லாம் நம்ம தனியாக எடுத்துடலாம், இந்த பிளான்ஸ் எல்லாம் தனியாக எடுத்துடலாம். இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா, டக்வீடு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் வந்து இறந்து போயிடுது. ஸோ அதனால் வந்துட்டு டக்வீடோட அக்கௌண்ட்டும் வந்து நம்மக்கிட்ட ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ வந்து நம்ம இப்போது அதை தனியாக நம்ம கல்ச்சர் பண்ணணும். அண்டு சேம் ஃபாக்ஸ்டெயிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே பிரச்சனை தான். ஃபாக்ஸ்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வளர மாட்டேங்குது. ஏன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, வெயில் வந்து அதிகமாக இருக்கிறதால வந்து தண்ணி கொஞ்சம் மேலே அந்த டாப் லேயர் மட்டும் பயங்கரமாக சூடாயிருது. ஸோ ஃபாக்ஸ்டெயிலெல்லாம் வந்து ஃப்ளோட்டிங் பிளான்ட் அப்படின்றதால வந்து அது அது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. ரொம்ப ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறதால அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. அண்ட் அந்த லீஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக உதிர்ந்துடுது. ஸோ அதனால் வந்து நான் இப்போ வந்து கொஞ்சம் வந்து இன்னும் நல்லா ஷேடியான பிளேஸில் நான் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த பிரச்சனையினால தான் இப்போ என் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆல்கே வந்து உங்களுக்கு ஒட்டியிருக்கிறது உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ அந்த பிரச்சனையினால தான் நம்ம இந்த டேங்கை வந்து நம்ம ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறோம். அண்ட் இந்த டப்பை நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு ஒரு டப்பையும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இதுதாங்க நம்ம குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ சூப்பராகவே இருக்கும். அண்ட் நம்ம இன்னொரு டப்பை வந்து பார்ஷியல் வாட்டர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவே காமிக்கிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், பட் ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ என்னென்ன பண்ணுறோம், எப்படி எப்படி பண்ணுறோன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தட் எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் கையில் வந்து பிடிச்சி பார்த்தேன் கைஸ், பட் ஆனால் வந்து அது சரியாக எதுவும் ஆகலை. ஸோ அதனால் வந்து நான் கப்பீஸ் எல்லாமே வந்து நான் இந்த நெட்லேயே வந்து நான் எடுத்து பிடிச்சி போட்டுட்டேன். அண்ட் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் பார்த்தீங்கன்னா ஹேர் ஆல்கே ஒட்டிரு. ஸோ உங்களுக்கு வந்து இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது நிறைய வந்துருச்சு கைஸ். ஸோ இந்த ஹேர் ஆல்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம டப்பு வந்து வெளியே வைக்கிறோம், அவுட்டோரில் செட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஓரத்தில் வந்து ஆல்கே வந்து ஃபார்ம் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி திப்பியாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம அதிகமாக நம்ம பிளான்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்ற சூழ்நிலையில் இந்த மாதிரி ஆல்கேஸ் வரும். இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. எதுக்காக அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து ஃபிஷ் வந்து உள்ளே போய் மாட்டிச்சுன்னா வெளியே வர முடியாது. ஏன்னா அதோட கில்ஸ் எல்லாம் வந்து இந்த ஹேர் ஆல்கே போய் மாட்டிக்கும். ஸோ அதனால் ஃபிஷ் வெளியே வர முடியாமல் வந்து அதில் இறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
ஸோ மெயின் ப்ராப்ளமே அதுதான். மற்றபடி வந்து இது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாம் வந்ததுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஒன்றும் ப்ராப்ளம்னு சொல்கிறதோட வந்து எடுத்துடுறது நல்லது. பட் ஆனால் ஹேர் ஆல்கே வளர விடாமல் எடுத்துறது நல்லது. ஆல்கே வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்பவே நல்லது. பட் ஆனால் அது அதிகமாகிருச்சுன்னா அட் த சேம் டைம் ஃபிஷ்ஷுக்கு வந்து பிரச்சனை தான். ஸோ ஓரளவுக்கு இருக்கலாம். பட் ஆனால் அதிகமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா ஃபிஷ்ஷையுமே வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம் அந்த டப்லேருந்து. அண்டு நம்ம தனியாக செப்பரேட்டாக வச்சுருந்த ட்ரேயில் வந்து நம்ம ஃபிஷ் எல்லாத்தையுமே விட்டுட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா கூப்பிட்டாலே வருவாங்க எல்லாம் அப்படியே. சும்மா நம்ம கை வச்சனாலே வந்துடுவாங்க. அவங்களுக்கு எந்த பயமே கிடையாது. ஏன்னா நம்ம தான் ஃபீட் பண்ணுறோன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ நான் உங்களுக்கு இப்போ அந்த ஆல்கேஸை நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ நிறைய இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் இதில் இருக்க பிரச்சனையே. ஸோ இதனால தான் வந்து நான் வந்து ஃபுல்லாகவே இந்த டப்பை நான் க்ளீன் பண்ணுறதுக்கான காரணம். அண்டு இன்னொரு ஒரு விஷயம் கைஸ், நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து தேய்ச்சி ஃபுல்லாக இருக்கிற ஆல்கேஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ நான் உங்களுக்கு இந்த வரக்கூடிய வீடியோவில் நான் அப்படியே காமிக்கிறேன். நான் எந்த அளவுக்கு நான் அதை க்ளீன் பண்ணியிருக்கேன், எந்த அளவுக்கு நான் அதை சுத்தம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத மட்டும் பாருங்கள். ஸோ நம்ம மற்றபடி வந்து இதில் இருக்க பிளான்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். அண்ட் ஒரு சில மணி பிளான்ஸோட இதுவெலாம் லீவ்ஸ்லாம் ராட் ஆகி இருந்துச்சு. அதையும் நான் செப்பரேட்டாக எடுத்துட்டேன். ஸோ எல்லாத்தையுமே எடுத்துட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் கொஞ்சம் வாட்டரில் இந்த வாட்டர் மட்டும்தான் இருக்குது. அதில் எவ்வளோ வேஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். ஃபிஷ்ஷோட வேஸ்ட் மட்டும் இல்லாமல் நிறைய அந்த ஆல்கேஸும் நிறைய ஃபார்ம் ஆகிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஃபுல்லாகவே நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நான் பிளான்ஸு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் கூட நான் தனியாக எடுத்துட்டேன். ஃபாக்ஸ் டெயில்ஸ்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த அளவுக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய க்ரோத்தே கிடையாது. ஏன்னா வந்து ரொம்ப வார்மாக இருக்கிறதால தான், வாட்டர்லாம் ரொம்ப வார்மாக ஆகிறதால தான் வந்து இந்த பிரச்சனை. ஸோ கைஸ், நான் இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். நான் எந்தளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். ரொம்ப தேய்ச்சி கழுவவே இல்லை. நான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கேஸ்லாம் நான் விட்டு தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஏன் ஆல்கேஸை நான் விட்டுட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக நான் ஆட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இதில் வந்து ஆல்கே க்ரோத் இருக்கும். ஸோ தட் வந்து ஃபிஷ் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா குட் பாக்டீரியாஸ் வந்து சீக்கிரமாக இதில் வந்து க்ரூம் ஆயிரும். ஆல்ரெடி வந்து நம்ம சேம் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் எப்போவுமே ஃபுல் க்ளீனிங் பண்ணும்போது எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துடாதீங்க. இந்த மாதிரி வந்து அட்லீஸ்ட் ஒரு 50% வந்து ஆல்கேஸை நம்ம விட்டு தான் வைக்கணும் டப்பில். ஏன்னா அப்போ தான் வந்து அது ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டாக இருக்கும் ஃபிஷ்ஷஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம வந்து அதை நேச்சுரலாக நம்ம வளர்க்கணுன்றதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அகெயின் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். சேம் வாட்டர் நம்ம ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சுருந்த சேம் வாட்டர் தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபிஷ்ஷஸை நம்ம ஒன்று ஒன்றா பிடிச்சி விட்டுடலாம். ஸோ வந்து டக்வீட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது. அதுவும் நம்ம கல்ச்சர் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி இதில் விட்டுடலாம். ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். முன்னாடி வந்து நம்மளோட டேங்க் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்றதும் உங்களுக்கு வந்து தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் கைஸ், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் இப்போ. ஸோ நம்ம ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே நம்ம வந்து பிடிச்சு விட்டுறலாம். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா முன்னாடி வந்து நம்ம ஃபாக்ஸ்டெயில் எவ்வளோ அந்தளவுக்கு வச்சுருந்தோம், இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வீடியோஸை வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் டைமில் நம்ம கண்டிப்பாக ஃபாக்ஸ்டெயில்ஸை வந்து நம்ம தனியாக தான் நம்ம க்ரூம் பண்ணி ஆகணும். அதுக்குன்னு தனியாக ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸோ இல்லை வந்து வேறு ஏதாவது பெரிய டப்போ கொடுத்து தான் அது தான் க்ரூம் பண்ணணும் போல் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஃபாக்ஸ்டெயில்ஸ் வந்து இப்போது ரொம்ப ஒரு லிமிட்டடாக இதுவாயிருச்சு. ஸோ முன்னாடி எவ்வளோக்கு எவ்வளோ இருந்துச்சு, இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ கம்மியாக தான் இருக்குது. ஸோ ப்ரீடிங்க்கெலாம் நம்மளுக்கு மேக்ஸிமம் ஃபாக்ஸ்டெயில்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படும், ஃபிஷ்ஷஸை வந்து நம்ம காப்பாற்றுறதுக்காக, ஃப்ரைஸை காப்பாற்றுறதுக்காக. ஸோ அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த மாதிரியான வார்ம் டைமில் வந்து, இந்த வார்ம் வெதர் டைமில் வந்து ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து பிளான்ஸையும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பார்த்துக்க வேண்டியிருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஃபிஷ்ஷஸையும் நம்ம பிடிச்சி விட்டுறலாம். ஸோ அதுக்கப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் மணி பிளான்ட்ஸ்லேருந்து அந்த எக்ஸ்ட்ரா லீவ்ஸ் எல்லாம் கூட நான் எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் மணி பிளான்ட் வந்து க்ரூம் பண்ணுறவங்களா இருக்கீங்க உங்களோட ஃபிஷ் டேங்க்கில் அப்படின்னா, இந்த மாதிரி அதாவது ராட்டான லீவ்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அதையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராட்டான லீவ்ஸ்லாம் வந்து நல்ல லீவ்ஸ்க்கு போகிற மினரல்ஸை அதிகமாக எடுத்துக்கும். ஸோ நல்ல லீவ்ஸ்க்கு போகிற மினரல்ஸ் வந்து அதிகமாக கிடைக்காம இருந்ததுன்னா அந்த லீவ்ஸும் வந்து ராட் ஆயிரும்.
ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு லீவ் வந்து அந்த ஒரு லீஃப் வந்து ராட் ஆயிருச்சு, கெட்டு போயிருச்சு அப்படின்னாலே வந்து இமீடியட்டாக அதை ரிமூவ் பண்ணிடுங்க. உங்களுக்கு அழுகிறது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ப்ரௌன் கலரில் மாறிடும். ஸோ உடனே நீங்கள் அதை ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் அந்த லீவ்ஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அண்ட் அகெயின் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டப்பை தான் நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் பார்ஷியல் வாட்டர் சேஞ்ச் பண்ண போகிறேன். அண்ட் இதில் இருக்க ஒரு சில லீவ்ஸையும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா இதுலேயும் வந்து நிறைய ராட்டான லீவ்ஸ் இருக்குது. பட் ஆனால் லீவ்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காரணம் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து போடுற வேஸ்ட்டில் இருந்து வர்ற அம்மோனியா தான். ஸோ அம்மோனியாவை இந்த பிளான்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ அதை வந்து அப்படியே அதை கன்வெர்ட் பண்ணி அதுக்கு அது வளர்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டப்பு நம்மளுக்கு வேணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு சின்ன டியூப் வேணும். இது வந்து பார்த்திங்கன்னா லெவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம பார்ஷியல் வாட்டர் சேஞ்ச் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டை வந்து நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணிடணும். ஸோ இன்னொரு பார்ட்டை வச்சு நம்ம உறிஞ்சி விட்டுற வேண்டியது தான். ஸோ நம்ம உறிஞ்சி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து தண்ணி வந்து இந்த பார்ட்டை வந்து நம்ம உறிஞ்சி விட்டுற வேண்டியது தான். ஸோ விட்டுட்டோன்னா நம்மளுக்கு உள்ளே இருக்க அந்த தண்ணியில் இருக்க அந்த வேஸ்ட் எல்லாமே பாட்டமில் இருக்கிறத நம்ம ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தண்ணி வர்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேஸ்ட் கலெக்ட் ஆகுதுன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் எடுத்துகிட்டு நான் பொறுமையாக எடுக்கிறத நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ உள்ளே இருக்க வேஸ்ட்லாம் எப்படி இது சக் பண்ணி எடுக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ இதுதான் கைஸ் வந்து பார்ஷியல் வாட்டர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கீழே இருக்க டர்ட்டை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு மேலே வந்து வாட்டர் டாப் அப் பண்ணுறது. ஸோ இதுதான் பெஸ்ட்டு மெத்தடு. ஸோ நீங்கள் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறாமா, நான் தயவுசெய்து வந்து ஃபுல் வாட்டர் சேஞ்ச் எப்போவுமே பண்ணாதீங்க. உங்களோட டேங்க் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்றது பட்சத்தில் மட்டும் ஃபுல் வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். அதுவும் வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வாட்டரை வந்து யூஸ் பண்ணுங்கள். டைரெக்டாக வந்து போர் வாட்டரையோ இல்லை வந்து இந்த குளோரின் இருக்கிற வாட்டரையோ யூஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 2-3 நாள் மினிமம் பிடிச்சி வச்ச தண்ணியை யூஸ் பண்ணுங்கள். 100% நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது அதுவும் வந்து அதில் குளோரின் இல்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். நிறைய குளோரின் ரிமூவர்லாம் விற்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ டர்ட் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு டப்பில் வந்து மட்டுமே வந்து நம்மளுக்கு கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் கீழே இருக்க எல்லா டர்ட்டையுமே நம்ம எடுத்துட்டோம். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய மெத்தட் ஆஃப் க்ளீனிங். ஸோ நிறைய பேர் நிறைய மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. பட் ஆனால் இதுதான் வந்து என்னோடய மெத்தட் ஆஃப் க்ளீனிங். ஸோ நம்மளோட அந்த லீவ்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது ரொம்ப பழுத்து போயிடுச்சு, ரொம்பவே கெட்டு போகிற அந்த சூழ்நிலையில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம தனியாக எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து அதெல்லாம் தனியாகவே ரிமூவ் பண்ணிட்டேன். ஒரு சில லீவ்ஸ் மட்டும் இதில் இருக்குது. ஸோ அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் மணி பிளான்ட் க்ரோத் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது என்னோடய டப் பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து அந்த கரெக்டாக அதுக்கான நியூட்ரிஷன் எல்லாமே கிடச்சிது. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டியோட டப்பு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வச்சுருக்கோம். ஸோ இதில் மணி பிளான்ட் அந்த உள்ளே இருக்க லீவ்ஸ்லாம் வந்து எவ்வளோ ராட் ஆகிருக்குன்றதை பாருங்கள். ஸோ அதையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த வீடியோவில் நான் அதை வந்து ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு ஓவர் வியூவாக காமிச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே எல்லா டப்பையுமே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணோம். அண்ட் இதோட இது எப்படி இருக்குன்றதை செக் பண்ணுங்கள். ஓவர் வியூ எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஹெல்த்தியாக இருக்குது. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரே ஒரு லக்கி பேம்பு இருந்துச்சு. அதை நான் இதில் வச்சுருக்கேன். இதுலேயும் நம்ம பார்ஷியல் வாட்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். மேலே உங்களுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லாவே ஏறி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் நம்ம வந்து பார்ஷியல் வாட்டர் சேஞ்ச் பண்ணோம். ஸோ இதில் வந்து மணி பிளான்ட்டையும் நம்ம வந்து எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ எவ்வளோ லீவ்ஸ் எடுத்து போட்டிருக்கோன்றதை பாருங்கள். மணி பிளான்ட் லீவ்ஸ் எல்லாமே பெரிய பெரிய லீவ்ஸ் எல்லாமே இதெல்லாம் வந்து அதிகமான நியூட்ரிஷன் எடுக்கும் அண்ட் மினரல்ஸ் எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்து புதுசாக வர லீவ்ஸ் வந்து வர்றதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். அண்ட் அதுக்கான ப்ராப்பரான நியூட்ரிஷன் போய் சேராது. ஸோ அதனால் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த டப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். அதாவது ஓல்டு மணி பிளான்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டோம் அந்த லீவ்ஸை. அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இந்த டப் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் பிளாட்டிஸ் எல்லாமே வந்து நல்லா அட்டகாசமாக வளர்க்குறாங்க. இப்போது நம்ம எப்போ வந்து மாலிஸை வந்து செப்பரேட் பண்ணி நம்ம அதில் போட்டோமோ அதில் வந்து இவங்க எல்லாமே சூப்பராக வளர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த டப்பு பொறுத்த வரைக்கும் நல்லா கை வச்சோடனே வந்து விளாடுவாங்க. ஸோ கைஸ், இதுதான் என்னோடய வே ஆஃப் டப் க்ளீனிங்.
ஸோ இதில் உங்களுக்கு என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதோட வீடியோவையும் நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.